எங்களுக்கு தமிழ் கடவுள் கலைஞர் கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லி யாரு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்துட்டு சொல்றாரு. அது சொல்ல வேண்டியது. அந்த குடும்பம் மேலே வந்ததுக்கு எங்க யார் மூலம் எந்த குடும்பம் மேலாக வந்ததோ அவர்களை கடவுள் என்று சொல்வது இயல்பு. ஏனென்றால் கருணாநிதி இல்லாவிட்டால் அன்பில் இல்லை. பிறகு அவர் மகன் வழி வழியாக அந்த குடும்பம் ஆட்சிக்கு வருகிறது. வழி வழியாக இவர்களும் மந்திரியாக ஆகிறார்கள். அப்புறம் கடவுளாக இவர் இல்லாமல் வேறு எங்கிருந்து வந்து குதிப்பார் அவர்? அதெல்லாம் நியாயமான பேச்சு தான். அந்த கடவுளாக ஆவதற்குரிய தகுதி என்ன என்றால், தானும் சுரண்டினார், உங்களையும் சுரண்ட அனுமதித்தார். மீண்டும் மேலான தன் குடும்பமும் அடிமட்ட நிலையிலிருந்து மேலான நிலைக்கு போனது, உன் குடும்பமும் மேலான நிலைக்கு வந்தது. இதற்கெல்லாம் அவர்கள்தான் காரணம் என்கின்ற காரணத்தினால் நம்ம பயன்பெற வேண்டாதவன் வள்ளலாரை எனக்கு கடவுள் என்பான், பட்டினத்தாரை கடவுள் என்பான், திருமூலரை கடவுள் என்பான். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அவர்களெல்லாம் சித்தர்கள் கடவுள் என்று சொல்லப்படுவதில்லை. ஆனாலும் நமக்கு சொந்த நன்மை செய்தவர்களை கடவுள் என்று பாராட்டுகின்ற விசுவாசத்தின் காரணமாக கலைஞர் குடும்பம் தான் எங்களுக்கு கடவுள் குடும்பம் என்று சொல்வது சரியானது தான். மத அடையாளம் வந்துட்டு பிற்போக்குத்தனமானது அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பெரிய அன்பில் மகேஷ், பெரிய இங்கர்ஸா இல்லை பெர்னாட்ஸா, இது நம்ம பெட்ரன் ரஸ்ஸல் எல்லாம் ஒரு நாத்திகராக இருந்தவர் தான். ஆனால் என்ன பெரிய பகுத்தறிவாதம் பேசுவார்கள். இதெல்லாம் வழியாக வருவது. கருணாநிதி பராசக்தியில் வசனம் எழுதினார். சிவாஜி கணேசன் பூசாரி, சிவாஜி கணேசன் டே பூசாரி என்று சிலைக்கு பின்னால் இருந்து சொல்லுவார். பூசாரி பயந்து போயிடுவான். யார் அம்பாளா பேசுவது என்று கும்பிடுவான். உடனே அந்த பூசாரி அந்த சிவாஜி கணேசன் சொல்வார், அம்பாள் எந்த காலத்தில் நான் பேசினால் அறிவு கெட்டவனே. அதாவது அம்பாள் பேச மாட்டால் அது சிலை என்று சொல்வது பெரிய பகுத்தறிவு. எந்த கடவுள் தோன்றியிருக்கிறார், எந்த கடவுள் எப்பொழுது பேசியிருக்கிறார், எந்த கதையும் மனிதனை அறநெறிப்படுத்துவதற்காக உள்ள கதைகளே தவிர, ஆனால் பேராற்றல் ஒன்று இருக்கிறது. எல்லாவற்றுடைய வாழ்க்கையிலும் அவரவர் வினைக்கேற்றவாறு நமக்கு பலன்கள் வருகின்றன. எவ்வளவு பணம் நீங்கள் சேர்த்து குமியுங்கள், கடைசியில் அந்த மனிதன் 2 ஆண்டு செயலற்று போகிறான், கடைசியில் நடப்பது தெரியாமல் போகிறான். எப்படியோ வாழ்க்கைக்குள் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதனால் ஒரு பேராற்றல் இருக்கிறது. அந்த பேராற்றலை அறிவதற்கு நமக்கு வழி இல்லை. நீ பெரிய தேசத்தை தேச கொடி மூலம் அறிகிறாய், திராவிடர் கழகத்தை திராவிடர் கழகத்தினுடைய கொடி மூலம் அறிகிறாய். இதற்கு அடையாளம் திராவிடர் கழகத்திற்கு எதற்கு அடையாளம்? துணி என்ன அடையாளம்? அந்த கொடியை கொளுத்தினால் நீ கோவப்படுகிறாய். அந்த கொடியெல்லாம் உன்னுடைய கட்சி இருக்கிறது. அது வெறும் யூ ஆர் ஐடென்டிஃபையிங் வித் தட் ஃப்ளாக், அவ்வளோதானே. தேசக்கொடி தேசத்தோடு அடையாளப்படுத்தப்படுகிறது. தேசக்கொடியை எரித்தால் சரி தண்டனை நீயாக வைத்திருக்கிறாய். அவன் எரித்து விடக்கூடாது, இல்லாவிட்டால் அவன் போட்டு குண்டிக்கு கீழே போட்டு உட்கார்ந்து கொள்வான், பயமுறுத்தி வைத்திருக்கிறாய். தேசக்கொடி தேசமாகாது, திராவிடர் கழக துணி திராவிடர் கழகத்தின் அடையாளமாகாது. இதெல்லாம் ஒரு அடையாளமாக மனிதன் அறிவதற்கு தேவை என்றால், அதே மாதிரி உனக்கு கோயில் தேவையாக இருக்கிறது. எனக்கு தேவையில்லை. எனக்கு கோயில் இல்லாமல் வடிவங்கள் இல்லாமல் என்னால் கடவுளை உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமான கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஆகவே எனக்கு அச்சமே, நான் ரொம்ப அயோக்கியனாக போகாததற்கு காரணமே கடவுள் அச்சம்தான். இவர்களெல்லாம் ரொம்ப மட்டமான காலத்தில் நாம் வாழ்கிறோம். அறிவு குறைந்த காலம், படிப்பு பெரிய காலம், அறிவு குறைந்த காலம், தேச தலைவர்களெல்லாம் மூடர்களாக இருக்கின்ற காலம், அயோக்கியர்களாக இருக்கின்ற காலம். ஆகவே அந்த பழைய 50 ஆண்டு காலத்தில் இந்த நாட்டில் எவ்வளோ யோக்கியதை, நேர்மை, பண்பாடு எல்லாம் இருந்தது. ஒரு காந்தி இந்த நாட்டை சத்தியத்தின் வழியில் நடத்தினார். மக்களெல்லாம் பொய்யனை வெறுத்தார்கள், சத்தியத்தை மதித்தார்கள். ஏனென்றால் அதற்குரிய மதிப்பை காந்தி ஏற்படுத்தினார். இவர்களெல்லாம் கொள்ளையடிக்க வந்த கூட்டம், இவனை பார்த்து மக்கள் நடக்கிறார்கள். ஆகவே நாடும் கெட்டுவிட்டது. திமுக அமைச்சர் துரைமுருகன் அவரோட பொதுச்செயலாளர் பதவி வந்துட்டு பறிக்கப்படுவதாக சில தகவலாம் அடிபட்டு வந்துட்டு இருக்கு. கோடிக்கணக்கில் அடித்து அந்த காட்பாடியவே விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறார். அந்த கட்சியில் ஒருவன் அடித்தான் என்பதற்காக விளக்க மாட்டார்கள். என்ன தாசிகள் தெரிவி, தாசி என்பது குறைபாடுடையதில்லை. அவர்களுடைய கூட்டத்தில் ஒருவன் லஞ்சம் வாங்கினான், அயோக்கியத்தனமாக பணம் சேர்த்தான் என்பது குறைபாடுடையதில்லை. ஏதோ ஒன்று இடைஞ்சலாக இருந்து கொண்டே இருப்பாரோ. அவர் எனக்கு ஒரு இடம் இருக்கிறது என்று கருதுவார். அந்த இடம் இவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்க முடியும். இவர் 2வது என்று தன்னை கருதி கொள்வார். 2வது உதயநிதி வருவார். பிறகு 3வது என்று கருதி கொள்வார். 3வது இன்பநிதி வருவார். இப்படியே எல்லாம் நம்முடைய வரிசையில் தள்ளிக்கொண்டே போகிறார்களே, ஊட வந்து நிற்கிறானே என்று இவர் நினைக்கிறார் போல இருக்கிறது. தம்பி, யூ ஹேவ் டு கன்சிடர் மை சீனியாரிட்டி என்று ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். இது பெரிய மண்ட உடையாக இருக்கிறது என்று அவர் தள்ள நினைக்கலாம். இவர்களெல்லாம் என்ன மதிக்கத்தக்கவர்களா, போற்றத்தக்கவர்களா? நாம் இவர்களின் படி கால் தடம் பார்த்து நடப்பதற்குரிய வாழ்க்கைக்குரியவர்களா இவர்களெல்லாம்?